ஏன்ஷியன்ட் ஓல்டு பாண்டுரங்கன் சன்னதி. செங்கல்பட்டுல இருந்து பழைய சீவரம் போகும் பொழுது அங்க விட்டலாபுரம் என்பதான ஒரு ஊர், யாரும் இருக்க மாட்டான் அந்த கோவில்ல. கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அவனுடைய கண்ணழக வர்ணிக்கப்படுகிறது. சந்திரபாகா நதிக்கரையில அப்படி இடுப்புல கையை வச்சு அந்த பாண்டுரங்கன் ருக்குமாயியோட அப்படி சேவை சாதிக்கிறான். அவனை விட்டல் விட்டல்னு பாண்டுரங்க விட்டலான்னு கொண்டாடுறான். கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள்னு இந்த டூர் வருவா, பாதி முக்கா ட்ராயர் போட்டு வரான் புருஷாலாம். கோவிலுக்கு வரணும், பெருமாள் மனசுல இருந்தா போறாதா? பெருமாள் மனசுல இல்ல, உங்களுக்கு இருந்தாருன்னா இப்படி ஒரு புத்தி கொடுக்க மாட்டேன். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போச்சே இந்த கேள்வி கேட்கல, ஒரு கார்பரேட் மீட்டிங் போச்சே இந்த கேள்வி கேட்கல. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம அந்த பூரி ஜெகநாதர் யாத்திரை பற்றி பேசணும், பயங்கர சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நமக்கு சுவாமிகள் கூட பேசும்போது தான் தெரிய வருது. நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற விஷயங்களே குறைவாக தெரியும், வெளியில் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தெரியும். சுவாமிகளோட பேசுகிறதன் மூலம் நம்ம அதில் ஒரு பெரிய அதில் ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அதன் மூலம் நம்மளுடைய பக்தியை இன்னும் கொஞ்சம் பெருக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சுவாமி இன்னைக்கு இருக்கிறாங்க. சுவாமி நமஸ்காரம். விட்டல் விட்டல் விட்டல். ஆஹா, ஜெயகருட சுபர்ணா. ஜெயகருட சுபர்ணா. நீங்க விட்டல்னு சொல்லிட்டதுனால கண்டிப்பாக இந்த எபிசோடு நம்ம ஆஷாட ஏகாதசி பாண்டுரங்கனை பத்தி பேச போறோம் அப்படின்னுட்டு. எனக்கு ஆக்சுவலா ஆஷாட ஏகாதசி பத்தி பேசுவோம், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை தாண்டி அந்த க்ஷேத்திரம், அந்த பாண்டுரங்கன், அந்த பண்டரிபுரம் இல்லையா, அந்த பண்டரிபுரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நான். பண்டரிபுரம் பற்றின சிறப்புகள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, நம்ம மரபு, அந்த வைணவ மரபோட அது எப்படி இணைந்து வருது? அது இப்போ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், போன தடவை நம்ம புரி க்ஷேத்திரம் பார்த்தோம், காஞ்சிபுரம்ன்றதாக சொல்றோம். முக்தி தரும் நகர ஏழுன்றதாக அயோத்தியா, மாயா, மதுரா, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரவதின்றதாக சொல்றோம். அது போல பாண்டுரங்க க்ஷேத்திரமும் பெரியவர்கள் ஸ்வயம் வியக்தமா சொல்லியிருக்கா. இங்க நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்ப ஜெகநாதபுரி இருக்கு, பாண்டுரங்க க்ஷேத்திரம் இருக்கு, இதெல்லாம் 108 வைணவ திருப்பதியில சேராத க்ஷேத்திரங்கள். நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா நீங்க கவனிக்கணும். உங்க கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நாம ஒண்ணு சொல்ல வரச்சே அவா ஒண்ணு யோசிக்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆனி மாசம் எபிசோட்ல பெரியாழ்வார் பத்தி நம்ம அப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். உடனே ஒருத்தர் திருக்கண்டமங்கையாளரை பத்தி போடுங்களேன் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம பின்னாடி பேசுவோமா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியாது. அவ மைண்ட்ல என்ன இருக்கோ அதை கொடுத்துறாளே தவிர்த்து நாம சொல்றதை கவனிக்க மாட்டேன்றான். அதுக்காக சொல்ல வரேன், நான் தோஷமா சொல்லல. இல்ல அது புரியுது. இங்க இந்த 108 வைணவ திருப்பதிகள் என்பது ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினதான திருப்பதிகள். ஆமா. அப்போ ஆழ்வார்கள் பாடலைன்னு சொன்னா மற்ற ஊர்களுக்கு பெருமை இல்லையா? அதை கொஞ்சம் அதிகம் கவனிக்கிறோம் நம்ம. ஏன்னா மக்கள் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆழ்வார்கள் பாடலை அப்படின்னா கூட அந்த க்ஷேத்திரத்திற்கு பெருமை இல்லாமல் போகாது. நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்க, மன்னார்குடி ராஜகோபால் எப்பேற்பட்ட எம்பெருமான், என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம். இப்ப அவனுக்கு 18 நாள் உற்சவங்கள் நடக்க போறது அப்படின்ற மாதிரி அந்த பெருமாடி உற்சவங்கள்லாம் நடக்கும். திருவாடி போற சமயத்துல பெரிய பெரிய உற்சவங்கள் நடக்கிறது, பங்குனி மாசம் உற்சவங்கள் நடக்கிறது. ஒரு ஆழ்வார் கூட அந்த திவ்ய தேசத்தை பாடல. ஸ்ரீமுஷ்டம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, பூவராக பெருமாளுடைய க்ஷேத்திரம், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். ஆனா எந்த ஆழ்வார் அதை மங்களாசாசனம் பண்ணல. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணினோடனே 4 திவ்யதேசத்தை சேவிக்கணும். ஸ்ரீரங்கத்தை சேவிக்கணும், திருமலையை சேவிக்கணும், காஞ்சிபுரத்தை சேவிக்கணும், திருநாராயணபுரத்தை சேவிக்கணும், மேலக்கோட்டை திருநாராயணபுரம். இந்த 4ல 3 தான் திவ்யதேசம். மேலக்கோட்டை திருநாராயணபுரம் திவ்யதேசம் இல்ல. ஆந்திரால அஹோபில க்ஷேத்திரம் பிரசித்தமா இருக்கு, திருவேங்கடகிரி பிரசித்தமா இருக்கு. அதே மாதிரி சிம்ஹாச்சலம் ஆந்திரால ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம். சுவாமி ராமானுஜர் அந்த ஸ்ரீகூர்மம் சிம்ஹாச்சலம் 2 க்ஷேத்திரத்துக்கும் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இதெல்லாம் புராண பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரங்கள். ஆனா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணல. அதனால ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணல என்பதனாலே இதற்கு குறைவு ஒண்ணும் கிடையாது. புரி ஜெகநாதபுரிய ராமானுஜர் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஏற்கனவே நம்ம அந்த பழைய போன எபிசோட்ல பார்த்தோம்.
பிளஸ் ஸ்ரீகூர்மத்துக்கு ராமானுஜர் எழுந்தருளி இருந்திருக்கு, சிம்ஹாச்சலம்ன்ற நட்சத்திரத்துக்கும் ராமானுஜர் எழுந்தருளி இருந்திருக்கு. புரியுது. இதெல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணல, ஆனாலும் நமக்கு இது எல்லாமே பிரசித்தமான நட்சத்திரங்கள். இன்னும் ஒரு படி சொல்லணும்னா ஜெகநாத பூரியை குறித்து திவ்ய பிரபந்த வியாக்கியானத்துல ஒரு கதையே கூட சொல்லப்படுகிறது. அதை எடுத்திருக்கா பெரியவா. அப்ப அந்த காலத்துல அது ராமானுஜர் காலத்துலனா அதெல்லாம் பிரசித்தமா இருந்தது. இப்போ பாண்டுரங்க க்ஷேத்திரத்தை பத்தி வருவோம். அதே மாதிரிதான் பாண்டுரங்க க்ஷேத்திரம். சந்திரபாகா நதிக்கரையில இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளை எங்க 45வது பட்ட ஜிஆர் சுவாமி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவாரு. செங்கல் மேல் நிற்கும் செங்கல் மால் அப்படின்னு, செங்கல் மேல் நிற்கும் செங்கல் மால். அந்த புண்டரீகனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணினார். புண்டரீகாட்சன் என்று பெருமாளுக்கும் ஒரு திருநாமம். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று அவனுடைய கண்ணழக வர்ணிக்கப்படுகிறது. அதனால பெருமாள் அங்க எழுந்தருளியிருக்கான் பாண்டுரங்க க்ஷேத்திரம். ஆனா இந்த பாண்டுரங்க க்ஷேத்திரத்துக்கு வைஷ்ணவ பெரியோர்கள் யாராவது விஜயம் பண்ணிருக்காளா அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகத்துல புண்டரீக க்ஷேத்திரம் பாண்டுரங்க க்ஷேத்திரத்துல இருந்து நிறைய பாகவதர்கள்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கா. அவள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன அவளுக்குலாம் என்டர்டெயின்மெண்ட்? அவ்வளவுதானே. அவளுக்கு ஒரு நாடகம் போகணும்னு ஆசைப்படுறா. அவளுக்காக இந்த நாடகம் எழுதுறேன்னு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அலிகாரிகள் நாடகம் எழுதியிருக்காரு சுவாமி தேசிகன். அதற்கு சங்கல்ப சூரியோதயன்னு பேர். அதுல பாண்டுரங்க க்ஷேத்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் அப்படின்னே குறிப்பிடுகிறார். பாகவதத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. வியாசர் சொல்றார், கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. கலியுகத்துல நிறைய பகவன் நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பல பாகவதோத்தமர்கள் ஆங்காங்க பிறக்க போறான். இது தாமிரபரணி நதிக்கரையில இருந்து ஆரம்பித்து சொல்றான். அதாவது திராமிட தேசத்துல அதிகமா பிறக்க போறா, மற்ற தேசங்கள்லயும் பிறக்க போறான்னு சொல்றான். இப்ப குருவாயூர் எடுத்துக்கோங்க, பட்டத்திரி, பூந்தானம், குரூர் அம்மையார், இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கா. இவெல்லாம் ஆழ்வார்களா? இல்ல, பரம பக்தர்கள். குருவாயூரப்பன் பேர்ல அப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்கான். நம்ம திருவேங்கடமுடியான இடத்துல அன்னமையா மாதிரி, குறும்பருத்த நம்பி மாதிரி இல்லையா, வெங்கமாம்பா மாதிரி எவ்வளவு பேர் வந்திருக்கா. அவெல்லாம் பக்தர்கள், ஆழ்வார்களாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இங்க பாண்டுரங்க க்ஷேத்திரத்துல ஞானேஸ்வர், துக்காராம் மகாராஜ், இது போல பரம பக்தர்கள்லாம் பாண்டுரங்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. பாண்டுரங்கன் பேர்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்கள் அவ பாடினது மட்டும் இல்ல, இன்னைக்கும் லட்சக்கணக்கான பேர் அந்த பாடல்களை பாடின்னு இருக்கிறா. எப்பேற்பட்ட ஒரு பங்கமே இல்லாத அபங்கது இல்லையா? கண்டிப்பா. அந்த 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 தன்ய சந்திரபாகா தன்ய பாண்டுரங்கா அப்படின்னு அந்த சந்திரபாகா நதிக்கு ஏற்பட்டதான ஒரு பாக்கியம் என்ன, அந்த சந்திரபாகா நதிக்கு ஏற்பட்ட பாக்கியம் என்ன. காவேரி மாதிரி அது. எப்படி காவேரி விரஜாசேயம்னு நாம சொல்றோமோ, எப்படி சரையூ கரையில பெருமாள் ராமபிரான் சக்கரவர்த்தி எழுந்திருக்கானோ, அந்த மாதிரி இந்த சந்திரபாகா நதி கரையில அப்படி இடுப்புல கையை வச்சு அந்த பாண்டுரங்கன் ருக்குமாயியோட அப்படி சேவை சாதிக்கிறான். அவனை விட்டல் விட்டல்னு பாண்டுரங்க விட்டலான்னு கொண்டாடுறா. விட்டல் அப்படின்றது விஷ்ணு என்பதனுடைய திரிபு. வடமொழியில ஷான்றது இருக்கு, சம்ஸ்கிருதத்துல. வடமொழினா சம்ஸ்கிருதம் இல்லையா, அதுல ஷான்றதான எழுத்து உண்டு. சரி, தமிழ்ல ஷான்ற எழுத்து கிடையாது. பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல கூட விட்டு சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவேன். விஷ்ணு சித்தர்னு பெரியாழ்வாருக்கு பேரு. வைட்டினவன் என்பதாக பெரியாழ்வார் சொல்லுவார். வைணவன் இப்போ ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இலக்கண வல்லுநர்கள், தமிழறிஞர்கள் இதை ஏற்க மாட்டான். வைட்டினவம் என்பதுதான் சரியான தமிழ் சொல். அதனால அப்போ விட்டு அப்படின்னு சொல்றது உண்டு. விட்டு விட்டு விட்டுன்னு அர்த்தம்
அப்படின்னா விஷ்ணு அப்படின்னா. விஷ்ணுங்கிறதா சில பேர் பாருங்க கிரிட்டினன்னு தான் பேரு. ஆமா கிரிட்டினன், ஆமா இருக்கு. அந்த மாதிரி தான் இது விட்டு. விஷ்ணு என்பதனுடைய திரிபு விட்டு. அது விட்டல் 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 அப்படின்னா அதோட அப்படியே விட்டல் விட்டல் விட்டல்னா அப்படியே அனுபவிக்கிறோம், ஆனந்தப்படுறோம், ஆச்சரியப்படுறோம். அப்படியே ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலைன்னு ஆழ்வார். ஆடி ஆடி அகம் கரையணும், உள்ளுக்குள்ள குழையணும். வெறும் நான் சால்வையெல்லாம் போட்டு இருக்கேன், நான் வந்து சக்தி வீட்டில் டெய்லி ப்ரோக்ராம்லாம் பண்றேன், நான் பெரிய சுவாமி, யாருக்கிட்ட பந்தா பண்றேன்? யாருக்கிட்ட பந்தா பண்றோம்? நம்ம அப்படியே உள்ள குறையணும், அப்படியே மனசுக்குள்ள அப்படியே அப்படியே மனசு அப்படியே உருக்கணும். 10 பாசுரம் நம்மாழ்வார் பாடுறாரு. டேய், நீ பெரிய சாஸ்திர ஞானத்துல சிறந்தவன், 10 பேர் உனக்கு டிவோட்டிஸ் இருக்கா அப்படின்னு குதிச்சுண்டுலாம் நீ வந்து இங்க வந்து உம்முன்னு உட்காந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாம இருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருக்கணும், இல்ல காது செவிடா இருக்கணும்ட்டு. அதுக்கு மேல ஒண்ணு சொன்ன, குதிக்கல அப்படின்னு கேட்டா நீ எல்லாம் பிறந்து என்ன பிரயோஜனம்? பெற்றதாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே, நீ எல்லாம் பிறந்தது பூமிக்கு பாரம். உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு லேபர் பெயினை கிரியேட் பண்ணது அவனுடைய மேக்சிமம் சாதனை. உங்க அம்மா அப்பா உன்னை பெத்த எடுக்க பிரசவ வழியில துடிச்சாலும் இல்லையோ அவ்வளவுதான் நீ உன்னுடைய சாதனைட்ட. அந்த மாதிரி எழுந்தும் மறந்தும் பறந்தும் துள்ளாதான். பாருங்க, லட்சக்கணக்கான அந்த வர்கரி அப்படின்வா. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு அங்க போய் சேர்ற மாதிரி கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர் பாத யாத்திரை பண்றான். அந்த காலத்துல பெரியவர்கள் சொல்லுவா, அக்குரூரர் யாத்திரை பண்ணினர். எங்க மதுராலே இருந்து பிருந்தாவனம். அது என்ன சுவாமி இது? திருளிகள்ல இருந்து ராயப்பட்ட தூரம். அது அவ்வளவுதானா? அது சொல்றேன், இருக்கட்டுமே, ரொம்ப பெருசா வச்சுக்கோங்களேன். மாம்பழம் டு மயிலாப்பூர் வச்சுக்கோங்களேன். என்ன பெரிய மதுரால இருந்து பிருந்தாவனம் பெரிய விஷயமா? ஆனா அக்குரூர் அப்படி நனைஞ்சு நனைஞ்சு உருகி 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 பெருமான தியானம் பண்ணிட்டு போனார். பரதன் ராமனை தேடி சித்திரகூடத்துக்கு போனான். ராமனை தேடி 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 போனான். அந்த மாதிரி அர்ச்சிராதி மார்க்கத்துல ஜீவன், அதாவது பகவானிடத்துல சரணாகதி பண்ணின நாமெல்லாம் அந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒரு மார்க்கம், ராயல் ரிசப்ஷன், மோட்சத்துக்கு போற வழி, பரமபுரத்துக்கு போற வழி, வைகுண்டத்துக்கு போற வழி, அதுல நினைச்சுட்டே போகுமா. திருவேங்கட யாத்திரைன்னு அந்த காலத்துல சொல்லுவான். எனக்கெல்லாம் தெரிஞ்சு திருப்பதி போயிட்டு வந்தாள்னா ஊரையே கூப்பிட்டு சமாராதனை பண்ணுவான். ஆமா, உண்டு, பழக்கம் உண்டு. இப்ப டொடக் 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 டைம் ஆன்லைன் போறோம், கார் எடுக்கிறோம், சரல் போறோம், சரல் வந்துடுறோம். சமாராதனை எல்லாம் பெரும்பாலும் இல்ல, அதை கொண்டாடுவா. திருப்பதி யாத்திரை போயிட்டு வந்தா அந்த மாதிரி தான் இந்த யாத்திரையும். இப்போ குண்டிச்சா யாத்திரைன்னு பார்த்தோம், அது கூட கிட்டக்கதான். ஆனா அதுலயும் லட்சோபலட்சம் பேர் கலந்துக்கிறான். பெருமாள் ரதோத்சவத்துல பூரி ஜெகநாதன் எழுந்துள்ளும் போது லட்சோபலட்சம் பேர் கூட வரா, அணு யாத்திரை பண்றான். ஆனால் இந்த யாத்திரை இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட அவர் ஞானேஸ்வர், அந்த எனக்கு அந்த ஊருடைய பேர் சட்டுன்னு எனக்கு வரல. எனக்கு அந்த மகாராஷ்டிரா சார்ந்த ஊரு, ஒரு இடம் வந்து துக்காராம் மகாராஜ் அவர் புறப்பட்டு ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பாண்டுரங்க கஷேத்திரத்தை அடைந்தது. அந்த சைட்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவா. இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஞானேஸ்வர மகாராஜ் அவர் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு போனார். பாலகங்காதர திலகர் காலத்துல தான் இந்த பிள்ளையார் பூஜைகள்லாம் ரொம்ப பிரசித்தமாச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணார், சுதந்திர உத்வேகத்தை கொண்டு வரதுக்காக இதெல்லாம் உபயோகப்படுத்தினார். இது வந்து ஞானேஸ்வரர் காலத்துல வந்தாலும் துக்காராம் மகாராஜனுடைய காலத்துல வந்தாலும் சத்ரபதி சிவாஜி முதலானவர்கள் இத மக்கள் மனதில் ஒரு பக்தி விதைய, சனாதன தர்மத்தினுடையதான ஒரு விதையை அவர்கள் இட்டார்கள். சமர்த்த ராமதாசர் போன்றதான மகனீயர்கள் வழி. அதுதான் ஒரு குருவினுடைய சொல் பேச்சை கேட்டு ஒருத்தன் ஆட்சி புரிஞ்சானே ஆனால் அப்ப அவனுக்கு அது அந்த ராஜ்யமானது செழிப்பா இருக்கும். அது அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கும் தொடங்கிறது. குழந்தை, குட்டி, பெரியவா, சின்னவா எந்த வித்தியாசம் இல்லாமல் அந்த வர்கரின் அந்த தலைப்பாகையோட அந்த ஒரு ட்ரெஸ் கோடு. இப்ப நாம கேட்கிறோம், கீச்சு விட்டுன்னு போறா. ஐயோ, சொல்லக்கூடாது, கஷ்டமா இருக்கு. கோவிலுக்கு வரவா பாதி பேர் தலையை பிரிச்சு போட்டுன்னு தான் வரா. கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள்னு இந்த டூர் வரவா பாதி முக்கா ட்ராயர் போட்டு வரா புருஷாலாம். கோவிலுக்கு வரணும், பெருமாள் மனசுல இருந்தா போறாதான். பெருமாள் மனசுல இல்லை, உங்களுக்கு இருந்தாருன்னா இப்படி ஒரு புத்தி கொடுக்க மாட்டார். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போச்சே இந்த கேள்வி கேட்கல, ஒரு கார்பரேட் மீட்டிங் போச்சே இந்த கேள்வி கேட்கல. உங்களுக்கு என்ன, நான் பிரசன்டேஷன் தானே கொடுக்கணும், நான் லுங்கி கட்டு வந்தா என்னன்னு கேட்க வேண்டியதுதானே.
அவ பாருங்க ட்ரெடிஷனல் கோடு அது மாற மாட்டா, எச்ச கூட முழுங்க மாட்டா. வெளியில நீங்க பாத்திருக்கீங்களா? அவ அந்த வர்கரீஸ் வந்து பெருமாளை பக்தி பாவத்தோட பாடின்னு வரைச்சே நீங்க பாருங்க. விரதம் இருக்கா 4 மாசம். இந்த சாதுர்மாச விரதம்னு பேரு. இது சயன ஏகாதசி, இதுக்கப்புறம் கடைசியில உத்தான ஏகாதசின்னு சொல்லுவா. பெருமாள் இப்ப படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறான்றதாக சொல்லுவா. அதான் ஆஷாட மாசம் ஏகாதசின்றது அவ்வளவு விசேஷம். சாதாரணமா எல்லா ஏகாதசியும் விசேஷம், இந்த ஆஷாட மாசம் ஏகாதசின்றது அவ்வளவு விசேஷம். இவாள்லாம் வந்திருக்கா பெருமாளை சேவிக்க, ரங்கநாதனை சேவிக்க இத்தனை பேர் வந்திருக்கா. பாண்டுரங்க கஷேத்திரத்துல இருந்து பக்தர்கள்லாம் வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல சத் சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த நாடகம் எழுதுறேன்னு தேசிகன் எழுதுற. அப்ப அந்த காலத்திலேயே இதை பத்தி எல்லாம் எவ்வளவு விஷயம், கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் கலாச்சாரம், இதுதான் பண்பாடு, இதுதான் பிரதிபலிப்பு. எப்பா பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரன் நமக்கு சொன்னாதான் நமக்கு புரியும்னா என்ன படு கேவலமா இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். அம்மா நமக்காக பார்த்து பரிந்து பரிந்து சமையல் பண்றோம், சரியா? வாசல்ல யாரோ ஒருத்தர் எனக்கு பசிக்கிறது, நீங்க தானே இருந்தா கொடுக்குன்ற பரிதாபப்பட்டு என்ன பண்றான், அம்மா தான் நமக்காக சமைத்து வைத்திருந்தது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்றான், சரியா? அவன் எடுத்துன்னு போய் தெருக்கோடியில் அதை ஒரு பேக்கெட் பண்ணி, இத்தனை கலோரி இந்த ஃபுட்டில் இருக்கு, இது யார் யாருக்கு வேணுமோ இது $50 $100 தான். அதை பார்த்த நாம அம்மா கிட்ட நீ என்னத்த ஒரு தளிக்க பண்ணிட்டு இருக்க, எனக்கு வேண்டாம், அவன்கிட்ட போனா 50 கலோரி இது சாப்பிட்டா வரும், 100 கலோரி இது சாப்பிட்டா வரும் அப்படின்னு அவன்கிட்ட போய் பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். அது எங்கேருந்து போன சாப்பாடு? இங்க இருந்து போனதுதான், நம்ம ஆத்துல இருந்து போனதுதான். நம்ம அம்மா நமக்காக பண்ணின சாப்பாடு யாரோ ஒருத்தன் வந்தானேன்னு பரிதாபப்பட்டு அவன்கிட்ட கொடுத்தா அவன் அதை வச்சு கடை போட்டு நமக்கு $50 விற்கிறான். நம்ம வீட்டு சாப்பாடை விட அதுதான் பெஸ்ட்னு போய் அங்க போய் உட்காந்து சாப்பிட்றோம். இதே மாதிரி தான் நம்முடைய விஞ்ஞானம், நம்முடைய பௌத்திகம், நம்முடைய வேத வைதிகம், நம்முடைய ஞானத்தை தான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து கத்துண்டு அவ ஒரு புஸ்தகம் எழுதி, அது இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட புஸ்தகம்ன்றதுனால நம்ம ஜனங்க, நம்ம பெரியவாள்லாம் முட்டாள், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, வெஸ்டர்னரே இதை பத்தி பேசுறான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் போய் மயங்கி விழுந்து கிடக்கிறோம். இதை சொன்னா சில பேர் சுருணுக்கும் வரும், கம்பு சுத்த ஆரம்பிப்பா. சுத்தட்டுமே இல்லையா? கண்டிப்பா. அந்த வர்கரீஸ்லாம் பாருங்க, என்ன ட்ரெடிஷனல் ட்ரெஸ் கோடு, தூய வெள்ளை, அப்படி உள்ளமும் வெள்ளை, அவளுக்கு உடம்புல உடுத்திருக்கிற உடுப்பும் வெள்ளை, வெள்ளை வெள்ளைன்னு. பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அந்த 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 பாத யாத்திரை வருஷத்துல அவன் மிஸ் பண்ண மாட்டான். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்க பாண்டுரங்கனுக்காக டெடிகேட்டட் டைம் அப்படின்றதுக்கோசரம் வந்துடுறான். சந்திரபாகாலெல்லாம் வெள்ளம் கிடையாது, சந்திரபாகால பக்தி வெள்ளம் தான். புரியுது, பக்தி வெள்ளம் தான். நாமங்களை சொல்லிண்டு, அபங்கங்களை பாடிண்டு, குதிச்சுண்டு, எழுந்து பறந்து, இத்தனைக்கும் சுத்தமான ஆச்சாரம். வெளியிலலாம் இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட மாட்டான். அங்கங்கே இவாளுடைய குரூப் அவளே ஒரு சமையல் பண்ணி அதை தான் கொடுப்பா. போற வழியில எல்லாரும் அவளுக்கு கை கால் பிடிச்சு விடுவா. நீங்க பாருங்க, கை கால்லாம் அமைக்கி விடுவா. அது போலீஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், எல்லாரும் அதுல கலந்துப்பா. இங்கதான் எதை எடுத்தாலும் பாலிடிக்ஸ். ஒரு ஒரு அரசாங்கத்துல இருக்க ஒருத்தர் நெத்திக்கிட்டு வந்துட்டாருன்னா உடனே ஆரம்பிச்சிருவா. பக்தி பண்ணிடக்கூடாது, துளி கூட பக்தி பண்ணிடக்கூடாது. கரெக்ட் தான். அந்த ஒரு ஆஷாட ஏகாதசிக்கு பல்லுல பச்சை தீர்த்தம் கூட படாமல் பாண்டுரங்கா 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 விட்டல பாண்டுரங்கா விட்டல பாண்டுரங்கான்னு குதி 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 குதிச்சு ஆனந்த பரிதர்களாக அவர்கள் அனுபவிச்சிருக்கா. அப்படி ஒரு புண்ணிய தினம் அது. எல்லா ஏகாதசியும் நாம விரத உபவாசங்கள் இருக்கும். இந்த ஏகாதசி பாண்டுரங்கனுடைய ஏகாதசி, சயன ஏகாதசி. செங்கல் மேல் நிற்கக்கூடிய செங்கல் மாலா பெருமாள் இருக்கான். அந்த பாகவதோத்தமர்கள் இருக்காளே, அவளை சேவிப்போம். கண்டிப்பா அவளை சேவிப்போம். அவர்கள் பாடி ஆடக்கூடிய அந்த அபங்கங்களை கேட்போம். ஞானேஸ்வரர், துக்காராம் போன்ற மகான்கள், துக்காராம வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு பெருமாள் நேரம் வந்து அந்த வைகுண்ட விமானத்தை அனுப்பினா எல்லாரும் பார்த்துட்டு ஏறி போனார் அவர். அப்படின்னா எப்பேற்பட்ட பக்தர், எத்தகைய ஒரு ஞான வைசிஷ்டியம் அவருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்பெல்லாம் எப்படிலாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பக்கம் புரந்தரதாசர்ன்றோம், தியாகராஜன்றோம், இந்த பக்கம் அன்னமாச்சாரியர்னு சொல்றோம். எவ்வளவு மகான்கள் குறைவே இல்லாமல் இருக்கா. லட்சோபலட்சம் மக்களுக்கு பரம்பரையாக பக்தி பாவத்தை ஊட்டியிருக்கா. அவள்லாம் ஊட்டின்னு இருக்கா.
பாண்டுரங்கன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னா இதை விட தெய்வ சாநித்தியத்திற்கு வேற என்ன சாட்சி வேணும்? இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், இதெல்லாம் கேட்கச்ச உங்களுக்கு என்ன தோன்றது? பாண்டுரங்க க்ஷேத்திரம் போகணும், நிச்சயமா நிச்சயமா போகணும். ஆமா இங்க போக முடியுமா? ஆமா ஆமா அது சரியா? எப்பவுமே தோன்றது தானே. சரி. அந்த மாதிரி லிஸ்ட் தான் பெருசா போயிட்டே இருக்கு. சென்னையிலே ஒரு பாண்டுரங்க க்ஷேத்திரம் இருக்குன்னு சொன்னா, சென்னைக்கு அருகிலேயே, சென்னைக்கு அருகிலேன்னா நம்ம ஹரிதாஸ் கிரி மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ் இது பண்ணியிருக்காரு. அந்த அதாவது சென்னைக்குள்ள நிறைய புதியதான பாண்டுரங்க கோவில்கள் இருக்கு. திருவள்ளிக்கணில இருக்கு, டாக்டர் ரங்காச்சாரி ரோட்ல பாண்டுரங்கனுடைய சன்னிதானம் இருக்கு, இங்க இந்த சைடு ஆதம்பாக்கத்துல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நான் சொல்றது பிராச்சீனமான பாண்டுரங்கன் சன்னதி, ஏன்ஷியன்ட் ஓல்டு பாண்டுரங்கன் சன்னதி. செங்கல்பட்டுல இருந்து பழைய சீவரம் போகும் பொழுது அங்க விட்டலாபுரம் என்பதான ஒரு ஊர் இருக்கு. 2-3 விட்டலாபுரம் இருக்கு. சரி, நிறைய தமிழ்நாட்டிலே நிறைய விட்டலாபுரம் இருக்கு. நான் சொல்றேன் இந்த விட்டலாபுரம் அற்புதமான பாண்டுரங்கன், யாரும் இருக்க மாட்டான் அந்த கோவில்ல. ஆஸ் யூஷுவல் பெருமாள் ஏகாந்தமா எழுந்தருளியிருக்கார். சரி, பிராச்சீனமான கோவில். இப்ப சமீபத்துலதான் அதுக்கு திருப்பணி எல்லாம் பண்ணி சம்பரோக்ஷணம் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி சரி சரி. இது செங்கல்பட்டு மக்கள் உடனே எனக்கும் அவ்வளவுதான் ரூட்டு தெரியும், நான் போய் சேவிச்சிருக்கேன். சரி, செங்கல்பட்டுல இருந்து பழைய சீவரம் போற ரோடு அது, காஞ்சிபுரம் போற ரோடு அது. அங்க ஒரு லெப்ட் ஹேண்ட் சைடு பாலாத்தினுடைய கரை, பாலாற்றின் கரையில விட்டலாபுரம்னே கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த ஆத்தூர் தாண்டி போனா தெரியும், செங்கல்பட்டு ஆத்தூர் தாண்டி போனா அங்க விட்டலாபுரம்ன்றதாக அந்த ஊர் இருக்கு. எனக்கு கூட ஒரு ஆசை, அட்லீஸ்ட் பழைய சீவர நரசிம்மர் கோவில்ல இருந்து ஆரம்பித்து விட்டலாபுரம் வரலாம் ஒரு பாத யாத்திரை பண்ணணும்னு கூட ஆசை. சுவாமி, எனக்கு இன்னொன்னு கூட ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்னன்னா, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பத்தி பேசிகிட்டே வரோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த பாகவதோத்தமர்களை பத்தி பேசணும், கேட்கணும்னு எனக்கு ஆசையா வருது. ஏன்னா அவெல்லாம் ஒரு 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 என்னது ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் அந்த சோர்ஸ் ஆஃப் பக்திங்கிறது அவ மூலம் வந்ததுதான். அந்த சனாதனத்துடைய ஆணிவேர் அவர். அவளை பத்தி நம்ம பேசணும். எல்லாரையும், அதுல முக்கியமா எல்லாரையும் பேசலைன்னா கூட முக்கியமானவளை பத்தி அந்தந்த நேரத்துல நம்ம பேசணும். எல்லாருமே முக்கியமானதா, சரி ஓகே, பேசணும் அப்படிங்கறத நேரம் வாய்க்கிறப்போ நீங்க அதுவும் எங்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கும். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுவாமி நமஸ்காரம். பாண்டுரங்க விட்டல், பாண்டுரங்க விட்டல். ஜெயகருட சுப்பர்ணா. ஜெயகருட சுப்பர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.